Greetings to all. இன்னைக்கு நாம term 1 6th standardல practice problem exercise number 1.6 பார்க்க போறோம். இது page number 29ல இருக்கு. Fourth problem தான் பார்க்க போறோம். முல்லைக்கொடி has 25 bags of apple. In each bag there are 9 apples. She shares them equally among her friends. How many apples do each get? அப்படின்றது தான் question. Are there any apples left over? அப்படின்னு கேக்குறாங்க. So she is sharing her apples with her 6 friends. அது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. எத்தனை ஆப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ ஆப்பிள் பற்றின டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 25 பேக் இருக்குது. ஒரு பேக்லேயும் 9 ஆப்பிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில் வேணாம். டோட்டலாக எவ்வளோ ஆப்பிள் இருக்குது, 6 பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அது பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ டோட்டல் ஆப்பிள் கண்டுபிடிக்க போகிறேன். டோட்டல் ஆப்பிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 1 பேக்கில் into total bags. 1 bag apple, அதாவது 1 பேக்ல 9 இருக்கு. அப்போ 25 பேக்ஸ்ல எவ்வளோ இருக்கு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும்ல. ஸோ 1 to manyனா மல்டிப்ளிகேஷன் இல்லையா, அதனால தான் நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். 1 பேக்ல 9 ஆப்பிள் இருக்கு. அப்போ 25 பேக்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணுவோம். அதை தான் நான் இங்கே செய்கிறேன். ஸோ 9 into 25 பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஆப்பிள்ஸ் கிடச்சிரும். 9 5s are 45, 9 2s are 18, 18 plus 4 அப்படிங்கிறது 22. ஸோ டோட்டலி she is having 225 apples. இதை வந்து 6 ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஷேர் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் என்ன பொருள் கொடுத்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சிப்ளிங்ஸோட ஷேர் பண்ணிக்கும் போதும் இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஷேரிங்னு வந்துட்டாலே அங்கே டிவைட் தான் பண்ண முடியும், மல்டிபிள் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் உங்கள்கிட்ட ஒரு 10 சாக்லேட்ஸ் இருக்குது, இதை வந்து ஷேர் பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருவோம். இதே நமக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம எல்லாரும் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஷேரிங் அப்படின்னாலே டிவிஷன் தான். ஸோ 6 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுனால 225 டிவைடட் பை 6 தான் நம்ம பண்ணணும். 225 டிவைடட் பை 6. 6 டேபிளில் 22 வராது, 21 வராது, 20 வராது. ஸோ லீஸ்ட் நியரஸ்ட் நம்பர்னு பார்த்தோன்னா 3 டைம்ஸ் நமக்கு வந்து 18 கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணோன்னா 4, அதுக்கப்புறம் இந்த 5 ட்ராப் பண்ணால் 45, 42 தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. 3 டேபிளில் 7 டைம்ஸ் வந்து 6 டேபிளில் 7 டைம்ஸ் வந்து 42, ரிமைண்டர் 3. அப்போது 3 ஆப்பிள் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்குது. 3 ஆப்பிள், இப்போ 6 பீப்புள் இருக்காங்க, 3 ஆப்பிள் லெஃப்ட் ஓவராக இருக்குது. எப்படி ஷேர் பண்ண முடியும், ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னா எல்லாருக்கும் 37 ஆப்பிள்ஸ் கொடுத்துடலாம், மீதி இருக்கிறது 3. ஸோ ஈச் ஃப்ரெண்ட் கெட் 37 ஆப்பிள். ஒரு ஃப்ரெண்டுக்கும் 37 ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்பிள்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ இதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஒரு சம்மப் மாதிரி சொல்லிடுறேன். ஒரு பேக்லேயும் 9 ஆப்பிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி முல்லைக்கொடி கிட்ட 25 பேக் இருக்குது. இந்த 25 பேக் ஆப்பிள்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ 25 பேக்கில் எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். 25 பேக்கில் வந்து 225 ஆப்பிள்ஸ் இருந்தது. இது 6 ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுனால நம்ம 6ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் நம்ம செஞ்சுருக்கிறது. ஓகே, இப்போ 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். The poultry has produced 15,472 eggs and fits 30 eggs in a tray. How many tray do they need அப்படின்றது தான் கொஸ்டின். அதாவது 1 ட்ரேல 30 eggs இருக்கும். எத்தனை ட்ரே ஆகும், ட்ரே தான் இங்கே கொஸ்டின். எக்ஸ் இருக்கு 15,472 எக்ஸ் வைக்கிறதுக்கு எத்தனை ட்ரே ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரேல 30 எக்,
அப்போது 1 ட்ரேல 30 எக்கு, 2 ட்ரேல 60 எக்கு, 3 ட்ரேல 90 எக்கு. இது நான் எப்படி சொல்கிறேன்? மல்டிபிள் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இதே மாதிரி மல்டிபிள் பண்ணி நம்ம 15,472 வர வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ரொம்ப பிக்கர் நம்பர். சரி, வேறு ஆல்டர்னேட்டிவ் வே வேணும் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த 2க்கும் இந்த 60க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது இந்த 60க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 60க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 32 இருக்குது. சாரி, இந்த 60க்குள்ளே எத்தனை 30 இருக்குது? ஏன்னா ஒரு ட்ரேல நாம் வந்து 30 தான் வைக்க முடியும். அப்போது இதுக்குள்ளே 2 30 இருக்குன்னா எனக்கு 2 ட்ரே ஆகுது. இந்த 90க்குள்ளே எத்தனை 30 இருக்குது? 30 + 30 + 30. அப்போ எனக்கு 3 ட்ரே ஆகுது. ஒரு ட்ரேல என்னால் 3 வைக்க முடியும், 30 வைக்க முடியும். இன்னொரு ட்ரேல ஒரு 30 வைக்க முடியும். இன்னொரு ட்ரேல ஒரு 30 வைக்க முடியும். ஸோ டோட்டலாக எனக்கு 3 ட்ரே தேவைப்படுது. என்ன காம்பினேஷன் நம்ம இங்கே பார்க்குறோம்? எல்லாத்துலேயும் காமனாக எத்தனை 30 இருக்குது இந்த எக்குக்குள்ளே, டோட்டல் நம்பர் ஆஃப் எக்குக்குள்ளே எத்தனை 30 இருக்கோ அத்தனை ட்ரே ஆகும். இதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்கள். இப்போ 4 ட்ரே அப்படின்னாக்கா எத்தனை எக் வைக்கலாம்? 120 எக் வைக்கலாம். இது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த 120 என்னன்னா எத்தனை 30 இருக்கோ அத்தனை ட்ரே ஆகும். ஸோ என்கிட்ட டோட்டல் எக் இருக்குது, இதுக்குள்ளே எத்தனை 30 இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் அத்தனை ட்ரே ஆகும்னு நான் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ டிவைட் பண்ணுவோம். நம்ம 15,472 30ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 வராது 30 டேபிளில், 15ம் வராது. ஸோ 154 எடுத்துக்கலாம். 30 டேபிளில் நம்ம பார்க்கணும். 30 டேபிளில் 5 டைம்ஸ் வந்து நமக்கு 150 கிடைக்கும். ரிமைண்டர் 4. 7 ட்ராப் பண்ணோன்னா 47. இப்போ 47 வந்து 30 டேபிளில் வராது. ஏன்னா 32 நமக்கு 60 போயிடும். அப்போ 1 டைம்ஸ் தான் ட்ரை பண்ண முடியும். 30. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 17 வரும். 2 ட்ராப் பண்ணிங்கன்னா 172. 30 டேபிள் எழுதி வச்சுக்கோங்க. 31s are 30, 32s are 60, 33s are 90, 34s are 120, 35s are 150, 36 are 180, 37s are 210. ஸோ இதில் 172 அப்படிங்கிறது இங்கே வரும். என்னால் 180 போட முடியாது பிக்கர் நம்பர்னால. 150 தான் என்னால் சூஸ் பண்ண முடியும். ஸோ 150 சூஸ் பண்ணனா ரிமைண்டர் என்ன வருது? 22 வருது. ஸோ எத்தனை ட்ரே ஆகும்? 515 ட்ரே ப்ளஸ் 1 ட்ரே. ஏன்னு கேட்டிங்கன்னா மீதி ஒரு 22 எக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம எதில் வைக்க முடியும்? இன்னொரு ட்ரே வேணும். அது ஃபுல்லாக 30 நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஒரு 8 ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். 30 எக் வைக்கிற இடத்துல நம்ம 22 எக்ஸ் தான் வச்சுருக்கோம். அப்படின்னும் போது மீதி 8 எக்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதில் இருக்கும். பட் தென் ஸ்டில் இந்த 22 எக்ஸும் நம்ம வச்சு தான் ஆகணும். அவங்க ஹவு மெனி ட்ரேஸ்ன்னு தான் கேட்குறாங்க. எவ்வளோ மீதி இருக்குது, கரெக்டாக 30 ஃபிட் ஆகணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கொடுக்கல. இத்தனை எக், அதாவது 15,472 எக்கை வைக்க எனக்கு உங்களுக்கு எவ்வளோ ட்ரே தேவைப்படும்ன்றதான் கொஸ்டின். எக்ஸாக்டாக பார்த்தோன்னா கரெக்டாக 30 எக்கும் ஃபில் ஆகிற மாதிரி 550 ட்ரேஸ் இருக்கும். அது கூட இன்னும் ஒரு ட்ரே தேவைப்படுது. ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் ஒரு கரெக்டாக 30 ஃபில் பண்ணிட்டா கூட மீதி நம்மள்ட்ட ஒரு 22 எக்ஸ் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரே தேவைப்படுது. ஸோ டோட்டலாக 560 ட்ரேஸ். இதுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கம்யூனிட்டியில் வந்து வீக்கெண்டில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு மட்டும் பார்ப்போம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.